ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி வெஜ் புலாவ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பிரியாணியில் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அன்னாசிப்பூவும் கல்பாசியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்னதாக 2 பச்சை மிளகாய், பெருசாக இருந்தால் 1 போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நமக்கு என்ன விருப்பமான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கேரட், அப்புறம் ஒரு 10 பீன்ஸு, அப்புறம் கொஞ்சமாக ப்ராக்கலி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன பிடிக்குமோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீர் காய்கறிகள் மட்டும் சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி சேர்க்க தேவையில்லை. இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நான் இந்த கப்பில் 1 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன், அரை மணி நேரம். அதனால 2 கப் தண்ணி ஊற்றிட்டு தேவையான கல் உப்பு சேர்த்துருக்கேன். இல்லை தேங்காய் பால் ஊற்றணுன்னா 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா உடையாமல் எல்லா காயோடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம அதில் எந்த மசாலாவுமே சேர்க்கலை. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான், டேஸ்டான வெஜ் புலாவ் ரெடி. எப்படி நல்லா உதிரியாக சாஃப்டாக வந்திருக்குதுல்ல? ட்ரை பண்ணி பாருங்கள்.